சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஹமாஸானது தொடர்ந்து பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு உடன்பட மறுத்தால் காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் என்று இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது. மறுபுறம் காசாவில் நடந்து வருகின்ற போரால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விரக்தி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இவற்றுக்கிடையே ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. மறுபுறம் அமைதி ஒப்பந்தம் தொடர்பில் விவாதிப்பதில் ஒத்துழைப்பதா இல்லையா என்பதை உக்ரைன் முடிவு செய்ய வேண்டும் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. இறுதியாக போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா தவறினால் ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைந்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். ஹமாஸானது தொடர்ந்து பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு உடன்பட மறுத்தால் காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் மேலும் பல பகுதிகளை கைப்பற்றும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஹமாஸானது தன்னுடைய மறுப்புக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும், அது கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும், நாங்கள் தரைவழி தாக்குதலை விரிவுபடுத்துவோம், கூடுதல் பிரதேசங்களை கைப்பற்றுவோம், ஹமாஸினுடைய உள்கட்டமைப்பை அழித்து ஹமாஸ் தோற்கடிக்கப்படுகின்ற வரை அழிப்போம் அப்படின்னு சொல்லியும் இயல் ஜமீர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் நம்மை தற்காத்துக் கொள்கின்றோம், அதற்காக நாங்கள் தாக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஹமாஸுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, அது நமது பணைய கைதிகளை விடுவிப்பதுதான். ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் அதற்கேற்ப ஹமாஸினுடைய செயல்பாட்டை எவ்வாறு சரி செய்வது என்பது ஐடிஎஃப்க்கு தெரியும் என்றும் இயல் ஜமீர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். காசா மக்களினுடைய துன்பங்களுக்கு ஹமாஸ் தான் காரணம் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். காசாவில் வசிப்பவர்களிடம் நான் பேச விரும்புகிறேன். இந்த அழிவை உங்கள் மீது கொண்டு வந்தவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் போரை தொடங்கவில்லை. நாங்கள் உங்களிடம் உணவு, தங்குமிடம் அல்லது பணத்தை கொள்ளையடிக்கவில்லை. நாங்கள் மருத்துவமனைகளிலோ அல்லது பள்ளிகளிலோ ஒளிந்து கொண்டவர்கள் அல்ல. நீங்கள் கஷ்டத்தில் வாழும்போது நாங்கள் ஆடம்பர ஹோட்டல்களில் தங்கியிருப்பவர்கள் அல்ல. இத்தனையையும் செய்பவர்கள் உங்களுடைய தலைமை என்றும், அவர்கள் எங்களை பணைய கைதிகளாக வைத்திருக்கிறார்கள் என்றும், போரை தொடங்குவதற்கு ஹமாஸ் தான் பொறுப்பு என்றும் இயல் ஜமீர் தெரிவித்திருக்கிறார். மக்களின் மோசமான நிலைமைக்கு ஹமாஸ் அமைப்பு தான் பொறுப்பு என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஹமாஸ் ஆனது தற்போது பெருமளவில் அழிக்கப்பட்டு விட்டது. அதை கட்டியெழுப்புவது மிகவும் கடினமான காரியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே காசாவில் நடந்து வருகின்ற போரால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விரக்தி அடைந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய கிழக்கில் செழிப்பை தடுக்கின்ற கடைசி பிரச்சனையாக இந்த போர் இருக்கிறது என்று அவர் கருதுகிறார். மேலும் இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த காசா போரை முடித்துவிட வேண்டும் என்று டிரம்ப் விரும்புகிறார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செவ்வாய்க்கிழமை வெளியான ஒரு அறிக்கை தெரிவித்திருக்கிறது. அக்சியோஸ் செய்தித்தளத்தில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின்படி மார்ச் மாதத்திலிருந்து காசாவுக்கான உதவிகள் தடுக்கப்பட்ட பின்னர் கடந்த 2 வாரங்களாக மனிதாபிமான உதவிக்காக இஸ்ரேல் கடவைகளை திறக்க வேண்டும் என்று டிரம்ப் அதிக அழுத்தம் கொடுத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. முற்றுகை மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக பாலஸ்தீன குழந்தைகள் பாதிக்கப்பட்ட படங்களை பார்த்து டிரம்ப் வருத்தமடைந்திருக்கிறார் என்றும், இஸ்ரேலியர்கள் வாயில்களை மீண்டும் திறக்க அழுத்தம் கொடுத்தார் என்றும் வெள்ளை மாளிகை அதிகாரி கூறியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசமடைந்து வருகின்ற பசி நெருக்கடியை தணிக்க இஸ்ரேல் மீது சர்வதேச அழுத்தம் அதிகரித்த பிறகு காசா பட்டினியின் விளிம்பில் இருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் அரசியல் தலைமையை எச்சரித்த பிறகு 11 வாரங்களுக்கு மேலாக எந்த ஒரு உதவி லோரிகளும் அந்த பகுதிக்குள் நுழையாமல் இருந்த நிலையில் திங்கட்கிழமையன்று காசாவிற்குள் உதவி லோரிகளை இஸ்ரேல் அனுமதித்தது. மார்ச் 1 முதல் காசாவில் இருந்து உதவித்தொகை என்பது தடுக்கப்பட்டது. 6 வார போர் நிறுத்தத்தின் போது போதுமான மனிதாபிமான உதவிகள் அந்த பகுதிக்குள் நுழைந்ததாகவும், ஹமாஸ் அந்த உதவியில் பெரும்பகுதியை திருடி வருவதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டி அந்த உதவிகளையும் நிறுத்தியது. இந்த நிலையில் காசாவில் நடக்கும் சம்பவங்களால் ஜனாதிபதி டிரம்ப் விரக்தி அடைந்திருப்பதாகவும், போர் முடிவுக்கு வர வேண்டும், பணைய கைதிகள் வீட்டுக்கு வர வேண்டும், உதவி கிடைக்க வேண்டும், காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி தெரிவித்திருப்பதாக அக்சியோஸ் செய்தித்தளத்தில் வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிராந்தியத்தில் அமைதி மற்றும் செழிப்புக்கான உண்மையான வாய்ப்பை டொனால்டு டிரம்ப் காண்கிறார். ஆனால் காசாவில் நடைபெறுகின்ற போர் அதற்கு கடைசி தடங்கலாக இருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது.
வருகிறது. மேலும் அது முடிவுக்கு வர வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நெருக்கடி நீண்டு கொண்டே செல்வதால் விரக்தி ஏற்பட்டிருக்கிறது என்று இன்னும் ஒரு அதிகாரி அக்சியோஸிடம் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இந்த விஷயத்தில் ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உணரவில்லை என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவரும் தெரிவித்திருக்கிறார். காசாவில் பணைய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஜனாதிபதி விரும்பினால் அவர் இருதரப்பினருக்கும் அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். காசாவில் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார் என்று வெள்ளை மாளிகை திங்கட்கிழமையன்று வலியுறுத்தி இருக்கிறது. இருப்பினும் இஸ்ரேல் அமெரிக்காவை பின்பற்றாவிட்டால் கைவிடுவதாக அச்சுறுத்துவதாக வெளியான செய்திகளை அமெரிக்க அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி முடிந்தவரை விரைவாக நகர்ந்து வருகிறார். இஸ்ரேல் மற்றும் காசா இரண்டிலுமே இந்த மோதல்களையும் ரஷ்யா உக்ரைன் போரையும் முடிவுக்கு கொண்டுவர கூடுதல் நேரம் உழைத்து வருகிறார் என்றும் வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் ஹரோலின் லீவிட் தெரிவித்திருக்கிறார். அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கப்படுவதை காண விரும்புவதாக ஜனாதிபதி ஹமாஸுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் அமெரிக்காவுக்கு கிடைத்த புதிய உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை தாக்க தயாராகி வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அமெரிக்க அதிகாரிகள் பலர் இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் மீதான தாக்குதலுக்கு தற்போதைய சூழலில் இஸ்ரேல் தலைவர்கள் இறுதி முடிவெடுப்பார்களா என்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதனிடையே ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் எந்த முன்னேற்றமும் காணாத நிலையில் அமெரிக்காவின் மிரட்டலை எதிர்கொள்ள ரஷ்யா மற்றும் சீனா பக்கம் ஈரான் திரும்பலாம் என்ற தகவலும் கசிந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்க மற்றும் ரஷ்யாவுடனான சீனாவின் வர்த்தக போர் உக்ரைனில் முன்னெடுக்கப்படுகின்ற போரால் திசை திருப்பப்பட்டதால் ஈரானின் காப்பு திட்டம் ஆட்டம் கண்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் ஈரான் பதற்றங்களை அதிகரிப்பதை தவிர்க்கும் அது தன்னை தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கிறது என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமையன்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை அதிகப்படியானது என்றும் மூர்க்கத்தனமானது என்றும் நிராகரித்தார். அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் பலனளிக்க வாய்ப்பில்லை என்று அவர் எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் அமைதி ஒப்பந்தம் தொடர்பில் விவாதிப்பதில் ஒத்துழைப்பதா இல்லையா என்பதை உக்ரைன் முடிவு செய்ய வேண்டும் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு எதிர்கால அமைதி ஒப்பந்தம் குறித்த ஒரு குறிப்பாணையில் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்ற ரஷ்யா தயாராக இருப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கூறினார். மேலும் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் சரியான பாதையில் செல்ல அது உதவும். இந்த ஒப்பந்தத்தின் மீதான விவாதங்களில் தீர்வுக்கான கொள்கைகள், சாத்தியமான போர் நிறுத்தத்திற்கான நேரம் மற்றும் வரையறைகள், அதன் கால அளவு உள்பட அனைத்தும் அடங்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜஹரோவா செய்தியாளர்களிடம் கூறுகையில், உக்ரைன் தன்னுடைய சொந்த சுய பாதுகாப்புக்காக முன்மொழியப்பட்ட குறிப்பாணையில் சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று நம்புவதாக கூறியிருக்கிறார். தற்போது முடிவெடுக்க வேண்டியது உக்ரைன் நிர்வாகம் என குறிப்பிட்டிருக்கின்ற மரியா ஜஹரோவா இது முக்கியமான தருணம் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். உக்ரைனுடன் நேரடி அமைதி பேச்சுவார்த்தைகளை புடின் முன்மொழிந்த பிறகு அவர்களின் ஐரோப்பிய நட்பு நாடுகள் நேரடி உரையாடலை மீண்டும் தொடங்குவதை தடுக்க முயற்சித்ததாகவும் ஆனால் இறுதியில் ஐரோப்பியர்கள் தோல்வியடைந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். இறுதியாக போர் நிறுத்த நிபந்தனை குறித்த முறையான திட்டத்தை ரஷ்யா வழங்க தவறினால் கூடுதல் தடைகளுக்கு உள்ளாக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நாங்கள் ரஷ்யாவை நம்ப தயாராக இல்லை. முதல் நடவடிக்கையாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறினார். அதே சமயம் எதிர்கால அமைதி ஒப்பந்தம் குறித்த ஒரு குறிப்பாணையில் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்ற ரஷ்யா தயாராக இருப்பதாக விளாடிமிர் புடின் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், ரஷ்யாவின் இத்தகைய தாமதம் இந்த விடயத்தில் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யாவினுடைய உண்மையான நோக்கத்தை காட்டும். போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு என்ன தேவை என்பதற்கான விதிமுறைகளை ரஷ்யர்கள் எழுதப் போகிறார்கள் என்பது எங்கள் புரிதல். அது பின்னர் பரந்த பேச்சுவார்த்தைகளை அனுமதிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், நாங்கள் அந்த விதிமுறைகளுக்காக காத்திருக்கிறோம். பின்னர் அந்த விதிமுறைகள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தவுடன் புடினின் கணக்கீடு பற்றி எனக்கு மிகச் சிறந்த புரிதல் கிடைக்கும். ரஷ்யா அமைதியை தொடர விரும்பவில்லை என்றாலோ போர் முயற்சியை தொடர்ந்தாலோ கூடுதல் தடைகள் என்ற நடவடிக்கைகள் சாத்தியமாகும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சிந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.